கார்த்திகை அப்பம் செய்யறதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்து நல்லா குழஞ்சி வரப்போல் இது நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் இதை நல்லா கலக்கி விட்டுடணும். இப்போ மேலே லேசாக மிதக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக வெல்லம் வாங்கும்போது அதை வந்து பொடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் சுக்கு சேர்த்து வச்சோன்னா அது அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுக்குத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நெய்யில் வதக்கி எடுத்த வாழைப்பழத்தையும் தேங்காய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ வெள்ளைப்பாகையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இதை போல் குழிப்பணியார கல் வச்சு நல்லா சுற்றிலும் எண்ணெயிலோ இல்லை நெய்யோ சேர்த்து ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான கார்த்திகை அப்பம் ரெடி.